நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து பெர்னாலிஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பெர்னாலிஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த டேர்ம் என்னது? dy by dx plus py is equal to q of x. இப்போ இது கூட எனக்கு y பவர் 5 இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடையாது, கரெக்டா? எதனால? டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு பவரோட பவர் வந்து 5 இருக்கு. ஸோ இது லீனியர் டிஃபரன்ஷியல் கிடையாது. இந்த மாதிரி ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா பெர்னாலிஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ பெர்னாலிஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா dy by dx plus p into y is equal to q of x into y power n. இந்த மாதிரி கண்டிஷனை பெர்னாலிஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ணலாம். ஸோ இதுல இன்னொரு கண்டிஷன் என்ன இருக்குன்னா n வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0, n வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 1. இந்த ரெண்டு டேர்மும் இருக்கக்கூடாது. இதை தவிர 2, 3, 4 இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ ஒருவேளை n ஈக்குவல் டு 0, n ஈக்குவல் டு 1 அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னவாகும் பார்க்கலாம். இப்போ கேஸ் 1 எடுத்துக்கிறேன். கேஸ் 1 என்ன? n ஈக்குவல் டு 0. இப்போ அந்த n ஈக்குவல் டு 0 நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? dy by dx plus p into y is equal to q of x into y power 0. y power anything power 0? 1. அப்போ எனக்கு எப்படி மாறிடும்? given equation q of x into 1, so linear-ஆ மாறிடும். அப்போ பெர்னாலிஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து converted into linear differential equation. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல n வேல்யூ 0 இருக்கக்கூடாது. ஒருவேளை 0 இருந்துச்சுன்னா நமக்கு அது டைரக்டா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தெரிஞ்சிடும். அந்த மெத்தட் படி சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ கேஸ் 2 n வேல்யூ 1 இருந்தால் என்ன பண்ணலாம்? ஓகே, dy by dx plus p into y is equal to q of x y power 1. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த p into y நான் அந்த சைடு கொண்டு போகிறேன். இப்போ dy by dx is equal to q into y minus p into y. இப்போ நான் இது ரெண்டுலேயுமே y காமனாக எடுத்துக்கிறேன். dy by dx மாறிடும். இந்த q and p is a function of x ன்னு சொல்லியிருந்தேன், கரெக்டா? லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல சொல்லியிருந்தேன் qவும் ஃபங்க்ஷன் ஆஃப் x தான், pங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் x. இப்போ ரெண்டு டேர்முமே எக்ஸ் டேர்ம். ஸோ நான் இதை அப்படியே வச்சுட்டு இந்த ஒய்யை நான் கீழே கொண்டு வந்துடுறேன். இந்த டிஎக்ஸை நான் மேலே கொண்டு போயிடுறேன். ஓகேவா? இப்போ இது என்ன மெத்தடு? வேரியபிள் செப்பரபிள். ஸோ பெர்னாலிஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் சேஞ்சஸ் இன்டு வேரியபிள் செப்பரபிள். ஓகே, சரி. இப்போ பெர்னாலிஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்கலாமா? ஓகே, கிவன் ஃபார்ம் பார்த்துட்டோம். இதை வந்து தனியாக நோட் மாதிரி போட்டுட்டா இது தனியாக எழுதிடுங்க. ஓகே, இப்போ கிவன் ஃபார்ம் பார்த்துட்டோம். இதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும்? சொல்யூஷன் ஆஃப் பெர்னாலிஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் y பவர் 1 minus n into integral factor is equal to integral of 1 minus n into q into integral factor into dx plus constant. ஓகேவா? பழைய ஈக்குவேஷன்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம்? 1 minus n வந்து இங்க ப்ராடக்ட் பண்ணிட்டோம். இங்க y பவர்ல அந்த 1 minus n நோட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போ இன்டெகிரல் ஃபேக்டர் ஃபார்ம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? இருக்கும். என்னன்னா இந்த 1 minus n நான் முன்னாடி ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன் சும்மா. ஓகே, dy by dx plus 1 by x into y is equal to x power 4 into y power 6.
இது லீனியரா பெர்னாலிஸான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிபெண்டன்ட் வேரியபிள் பவர்ல 1 தவிர ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, தட் மீன்ஸ் 6. ஸோ இதை வந்து லீனியர்ல சால்வ் பண்ண முடியாது, பெர்னாலிஸ்ல சால்வ் பண்ணலாம். பெர்னாலிஸ்ல சால்வ் பண்ணணும்னா நமக்கு தேவையான டேர்ம் என்ன? p இஸ் 1/x, q இஸ் x பவர் 4 and n இஸ் 6. கரெக்டா? given ஈக்குவேஷனோட நான் கம்பேர் பண்ணி எழுதுறேன். அதாவது given ஃபார்மையும் அதாவது நம்ம தேவையான ஃபார்மையும் கொடுத்துருக்க கொஸ்டினையும் நான் கம்பேர் பண்ணி இந்த மாதிரி டேட்டா எழுதிட்டேன். ஓகே, இதோட சொல்யூஷன் எப்படி சால்வ் பண்ணணும்? y பவர் 1 மைனஸ் n இன்ட்டு இன்டெக்ரல் ஃபேக்டர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுக்கு முதல்ல இன்டெக்ரல் ஃபேக்டர் வேணும். ஸோ இன்டெக்ரல் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன். இன்டெக்ரல் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு e பவர் இன்டெக்ரல் ஆஃப் 1 மைனஸ் n இன்ட்டு p இன்ட்டு dx. ஓகேவா? ஸோ e பவர் 1 மைனஸ் n வேல்யூ என்ன இருக்கு? 6 இன்ட்டு p வேல்யூ 1/x இன்ட்டு dx. இப்போ நான் இன்டெக்ரல் பண்ணும்போது e பவர் மைனஸ் 5 1/x இன்டெக்ரல் பண்ணால் log x. ஓகே, இந்த மாதிரி எழுதலாம். ஞாபகம் இருக்கா? a log b is written as log of b power a. இந்த மாதிரி எழுதலாம். அதாவது லாக்கு முன்னாடி இருக்கட்டாம நான் பிக்கு பவர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லாக் டேர்முக்கு முன்னாடி இருக்கட்டாம என்னது? -5. இந்த -5 நான் எக்ஸ்க்கு பவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எக்ஸ் பவர் -5. ஓகே, இப்போ இ லாக் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் பவர் -5. இன்டெக்ரல் ஃபேக்டர் கிடைச்சிருச்சு. இன்டெக்ரல் ஃபேக்டர் கிடைச்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? சொல்யூஷன் சால்வ் பண்ணணும். சொல்யூஷன் நான் ஒரு தடவை ஃபார்முலா எழுதிடுறேன். y பவர் 1 மைனஸ் n இன்ட்டு இன்டெக்ரல் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் 1 மைனஸ் n இன்ட்டு கியூப் இன்ட்டு இன்டெக்ரல் ஃபேக்டர் இன்ட்டு dx பிளஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இதுதான் வந்து சொல்யூஷனுக்கான ஃபார்மேட்டு. இப்போ இதில் நான் n வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 5 ஆர் 6 ஆர் 4 ஆர் 6 into integral factor is x power minus 5 which is equal to integral of 1 minus 6 into q value என்ன வரும்? x power 4 வரும். into integral factor is x power minus 5 into dx plus constant. okay, இப்போ y power minus 5 into x power minus 5 is equal to minus 5 into இது ரெண்டையும் நான் சால்வ் பண்ண எனக்கு என்ன வரும்? 1/x x power 4 minus 5 into dx. 1/x x power minus 1 அதை 1/x எழுதிடலாம். ஓகே, இப்போ நான் y power minus 5 நான் 1 இப்படி எழுதிக்கலாமா? இந்த ரெண்டு டேர்மையும் is equal to minus 5 இந்த x power 4 minus 5 வந்து x power minus 1 x power minus 1 integral of 1/x into dx plus constant. ஓகேவா? 1/x power 5 into y power 5 minus 5 log x plus constant. ஒரு கொஸ்டின் இருக்கு. கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா consider the differential equation அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு let consider two statements. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் m என்ன சொல்லுது? the integral factor is square root of 1 minus x square. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் n என்ன சொல்லுது? the integral factor is square root of x square minus 1. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சாரி, எம்மா இல்ல என்ன இல்ல ரெண்டுமே கரெக்டா இல்ல ரெண்டுமே தப்பா? இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி என்ன பண்ணலாம்? எப்படி சால்வ் பண்ணலாம்? பார்த்துட்டு நாளைக்கு காலையில போய் கண்டுபிடிச்சிட்டு நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். வேற எங்கேயும் நீங்க என்ன சொல்றீங்க? புரியல நீ பேசுறது.
இன்டெகிரல் ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம்னு தெரிஞ்சிருக்குங்க சார். ஓகே, அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ எனக்கு செக் பண்ற மாதிரிலாம் எதுவுமே நமக்கு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, இது கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து எந்த மாதிரி டைப்ல சால்வ் பண்ணலாம்? வேரியபிள் செப்பல்ல பண்ண முடியுமா? வேரியபிள் செப்பரபிள்ல எக்ஸாக்ட்ல பண்ண முடியாது. வேரியபிள் செப்பரபிள்ல பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்னது? லீனியரா? பெர்னாலிஸா? பெர்னாலிஸ். ஏன்னா ஒய் பவர்ல 1க்கு அடுத்த நம்பர் இருக்கு 2. ஸோ பெர்னாலிஸ்ல சால்வ் பண்ணும்போது இன்டெகிரல் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா? e பவர் 1 மைனஸ் n இன்ட்டு pdx. e பவர் இன்டெகிரல் ஆஃப் 1 மைனஸ் n வேல்யூ என்ன இருக்கு? 2. p வேல்யூ என்ன இருக்கு? x by 1 minus x square. x by 1 minus x square. 1 minus x square into dx. நான் இப்போ மேலே உள்ளது சால்வ் பண்ணிட்டு நான் e இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஓகேவா? Okay. ஓகே, அப்போ இன்டெகிரல் ஆஃப் 1 மைனஸ் n இன்ட்டு pdx மட்டும் நான் சால்வ் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன வரும்? மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இந்த மாதிரி வருமா? இப்போ நான் இந்த மைனஸை நான் இங்கே ப்ராடக்ட் பண்ணிட்டேன்னா இப்படி கூட மாற்றி எழுதிக்கலாமா? x square minus 1. இந்த மாதிரி எழுதிக்கலாமா? நான் ப்ராடக்ட் பண்ணிட்டேன் உள்ள. ஓகே, இந்த என்ன பண்ணுறேன்னா ஒரு மேலே கீழே நான் 2வால் ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இன்டெகிரல் பண்ணணும் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. எப்படி இன்டெகிரல் பண்ணலாம்? 2x by x square minus 1 எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த 2/2. என்ன எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்டெகிரல் ஆஃப் f dash of x by f of x into dx is log of f of x. அதாவது கீழே இருக்க ஒரு ஃபங்க்ஷனை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மேலே உள்ள ஆன்சர் கிடைக்கணும். இப்போ எனக்கு கீழே இருக்க ஃபங்க்ஷன் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? 2x கிடைக்கும். கரெக்டா? Yes sir. இந்த ஃபார்முலாக்கா தான் மீனிங். கீழே இருக்கிறது ஒரு ஃபங்க்ஷன், மேலே இருக்கிறது அதோட Differentiation. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண வர வேல்யூ மேலே இருக்கு அப்படின்னா இந்த டேர்மை இன்டெகிரல் பண்ணா எனக்கு டைரக்டா என்ன பண்ணிடலாம்னா log of f of x அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 நான் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துடுது? 2x வருது. இங்கே வெறும் எக்ஸ் தான் இருக்கு. அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா மேலையும் கீழையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 ஆயிரும். அப்போ பழைய மாதிரி ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்? இந்த 2வை வந்து எக்ஸோட இன்க்ளூட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கு 1/2 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த மாதிரிலாம் சம் சால்வ் பண்ணிருப்போம் 12th நினைக்கிறேன். 12th காலேஜ்ல எல்லாம். ஓகே, இப்போ இந்த 2 உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபார்ம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. கரெக்டா? Yes sir. இப்போ இந்த ஃபார்மை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா Log of x square minus 1 divided by 2. இந்த ஃபார்முலா படி நம்ம என்ன எழுதிக்கலாம்? உள்ள இருக்க இன்டெகிரலுக்கு பதிலா log of x square minus 1. பேஸ்ல இருக்கிறது x ஸ்கொயர் மைனஸ் 1. அவ்வளவுதான். 1/2 முன்னாடி இருக்கு, அது அப்படியே இருக்கும். புரியுதா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எதனால நான் இந்த மாதிரி எழுதிருக்கேன்னு? சார் கேக்குதுங்களா? சொல்லுங்க சார் f dash of x தானே சார் மேல இருக்கு. அப்ப டிஃபரன்ஷியேஷன் தானே சார் மேல இருக்கணும். டிஃபரன்ஷியேஷன் அப்ப x ஸ்கொயர் மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 2x சார். 2x தானே மேல இருக்கு. ஓ ஓகே சார். இல்ல f of x வந்து கீழ இருக்குன்னு சொன்னீங்க. அப்ப மேல தானே சார் 2xங்கிறது f of x ஆ இருக்கு. அப்ப டிஃபரன்ஷியேஷன்ங்கிறது கீழ தானே சார் பண்றோம். அதாவது கீழே இருக்க டேர்மா f of x ஆ இருக்கு. மேல இருக்க டேர்ம் வந்து இந்த கீழே இருக்க ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவா இருக்கு. ஓகே சார். கீழே இருக்கத டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல இருக்க ஆன்சர் கிடைக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுனா தான் இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஓகே சார். இதெல்லாம் கால்குலஸ்ல படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? சரி, இப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒன்று சொல்றேன் பாருங்க.
இப்போ 1/x இருக்கு, கீழே இருக்க டேர்ம் வந்து f of x. f of x என்னது? x. இப்போ நான் f dash of x கண்டுபிடிச்சேன்னா என்ன வரும்? x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வரும். அப்போ இந்த ஃபார்முலால சாட்டிஸ்ஃபை பண்ணதா? ரிசல்ட் என்ன இருக்கு? log of f of x. ஸோ log of f of x என்ன இருக்கு? x. இப்போ தெரியுதா 1/x இன்டகிரல் பண்ணா எதனால log x வருதுன்னு? எஸ் புரியுதா? இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஒருவேளை லாக் வருமா இல்ல வெறும் வருமா, ஏதாவது வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புரிஞ்சா? ஓகே. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னது? வெறும் இன்டகிரல் ஆஃப் 1 - n இன்ட்டு p dx. நமக்கு இன்டகிரல் ஃபேக்டர்ங்கிறது என்னது? e பவர் 1 - n இன்ட்டு p dx. ஏன்னா கீழே இருக்க மட்டும் தானே சால்வ் பண்ணியிருக்கேன் இங்க. ஓகே. dx என்ன வரும்? e பவர் 1/2 into log of x square minus 1. அதே மாதிரி லாகுக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து நான் வந்து உள்ள இருக்க டேர்முக்கு பவர்ல எழுதிக்கலாம். அப்ப e பவர் log of x square minus 1 பவர் 1/2. ஓகே. e பவர் log இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிட்டு வெறும் x square minus 1 பவர் 1/2. இப்போ பவர் 1/2 நான் எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x square minus 1 எழுதலாமா? எழுதலாமா எழுதக்கூடாதா? ஓகே. இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிறது என்னது? இன்டகிரல் ஃபேக்டர் வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் 1. கொஸ்டின் என்ன ரெண்டு கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் 1. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். இப்போ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? பியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். இந்த தேர்ட் ப்ராப்ளம், the integral factor of dy by dx plus e of x into y is equal to x into y cube is e power x square. Okay, then p of x equal to what? Question என்ன சொல்லிருக்காங்க? The integral factor of a differential equation கொடுத்துட்டாங்க. dy by dx plus p of x into y plus x into y cube is e power x square. ஓகே. இப்போ இந்த ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு, இதோட இன்டெகிரல் ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, e power x ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. இந்த மாதிரி கண்டிஷன்ல p of x வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? இப்போ எப்படின்னா பேக்வேர்டில் நம்ம போகணும். இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் வரும். ஓகே. இன்டெகிரல் ஃபேக்டர் கொடுத்துட்டாங்க. இன்டெகிரல் இது என்ன ஃபார்ம்? ஃபர்ஸ்ட் லீனியரா பெர்னாலிஸா? பெர்னாலிஸ் ஃபார்முக்கு இன்டெகிரல் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா? e power e பவர் 1 - n இன்ட்டு p into d. கரெக்டா இது? ஓகே. இதுல இருக்க p டேர்ம் தான் என்னன்னு கேக்குறாங்க கொஸ்டின்ல. என்ன தெரியும், இன்டெகிரல் ஃபேக்டர் தெரியும், இதுல தெரியாத டேர்ம் வந்து p மட்டும் தான். ஓகே. இப்போ இன்டெகிரல் ஃபேக்டருக்கு பதிலா என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம்? e பவர் x ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணலாமா? which is equal to e power integral of 1 - n வேல்யூ என்ன இருக்கு? 3. ஏன்னா y பவர்ல இருக்கிற வேல்யூஸ் தான் n. ஓகே. 1 - 3 into p தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே. e power x square is equal to e power integral of -2 into p into dx. ஓகே. ரெண்டு சைடுமே பேஸ் ஈக்குவல், அப்ப அதோட பவர் ஈக்குவலா? ஏன்னா ரெண்டு சைடோட பேஸ் ஈக்குவல்னா அதோட பவர் ஈக்குவல். பவர் மீன்ஸ் x square is equal to integral of -2 into p into dx. ஓகே. இப்போ நான் இன்டெகிரலை வந்து இன்வெர்ஸ் பண்ணா என்ன வரும்? டிஃபரன்ஷியேஷன். ஓகே. அப்ப இந்த இன்டெகிரல் டேர்ம்ங்கிறது இதுல என்ன இருக்கு? என்னென்ன டேர்ம்? pdx. இதுதான் வந்து இன்டெகிரல் டேர்ம். இப்போ நான் இந்த இன்டெகிரல் டேர்ம் நான் இந்த சைடு கொண்டு வரணும் போது என்னவா மாறிடும்? எனக்கு டிஃபரன்ஷியலா மாறிடும். ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? என்னன்னு புரியுதா? ஓகே. இப்போ நான் இதை எக்ஸை பொறுத்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் ஆன்சர்? எனக்கு 2x equal to -2p. 2 கேன்சல் ஆயிரும்.
So p is equal to minus x. இப்போ நம்ம செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம்னா இந்த p வேல்யூவை நான் xக்கு பதிலா இந்த p வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டு இன்டெகிரல் ஃபேக்டர் கண்டுபிடிச்சா இந்த ஆன்சர் வந்து வருது அப்படின்னா ஓகே, நம்ம போட்ட ஆன்சர் கரெக்ட். சரி ஓகே, இப்போ லைட்டா செக் பண்ணி பார்ப்போம். செக்கிங் என்ன, dy by dx plus p வேல்யூ என்ன இருக்கு minus x. So x square minus x into y is equal to x into y power 3. இது வந்து என்ன ஃபார்ம், பெர்னாலி ஃபார்ம். பெர்னாலி ஃபார்முக்கு இன்டெகிரல் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா, e power integral integral of 1 minus n into dx p into dx. 1 minus So, n into power pdx. integral of 1 minus 3 into p வேல்யூ என்ன இருக்கு minus x. ஓகேவா, ஃபார்ம் என்ன நமக்கு dy by dx plus p into y. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கணும். ப்ளஸ் இருக்கணும்னா நான் டைரெக்டாக அந்த மைனஸையும் காமனாக எடுத்துக்கணும். ஓகே, p வேல்யூ இஸ் minus x into dx. ஸோ e பவர் இன்டெகிரல் ஆஃப் -2 into -1 plus 2x into dx. 2 நான் இந்த சைடு வெளில கொண்டு வந்துடுறேன். e பவர் 2 x இன்டெகிரல் பண்ணா x square x ஸ்கொயர் பை 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா e பவர் x ஸ்கொயர். இப்போ क्वेश्चनல கொடுத்திருக்க இன்டெகிரல் ஃபேக்டர் கிடைச்சிருக்கா நமக்கு. எஸ் சார். ஓகே, அப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் நம்ம செக் பண்ண முடியும். எல்லா ப்ராப்ளமுமே நம்ம செக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான்.